ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல். இந்த மினி விலாக் நேற்று எடுத்தது தான். நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு 4 to 5 days ஆகுது. என்னோடய வீடியோஸை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணல. அதுக்கான ரீசன்ஸ் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, நான் விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணியிருந்தேன். என்னோடய பெயின் லெவல் செம்ம ஜாஸ்தியாக இருந்தது. யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க பல்வலி அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக பெயின் இருக்கும் அப்படின்னு. அந்த விஸ்டம் டூத் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 days செம்ம பெயின், ரொம்ப வீங்கிடுச்சு. ஹஸ்பண்டே லீவ் எடுத்துக்கிட்டாங்க என் கூட சப்போர்ட்டிவாக வீட்டில் இருக்கிறதுக்கு. ஏன்னா பையனையும் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஈவன் டேப்லெட்ஸ் கொடுத்தா கூட அது கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் நம்மளோட பெயின் டைம் வச்சு ஒத்தடம் கொடுக்க, ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிட முடியல. ரொம்பவே டயர்டாக இருந்தது அந்த டைமில். அதனால தான் ஓகே லெட்ஸ் டேக் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 10 days வீடியோ அப்லோட் பண்ணல. 10 to 15 days மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்கமிங்கில் நான் வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதாவது சின்ன காயப்பட்டால் கூட உடனேலாம் சரியாகிடாது. அது யூஸ்வலாக எல்லாருக்கும் ஒரு 5 days ஆகுதுன்னா எனக்கு கூட ஒரு 2 நாள் ஆகும். அப்படி தான் டாக்டர் 5 daysல உங்களால் ஓரளவுக்கு பெயின் சமாளிக்க முடியும். ஆனால் எனக்குலாம் 4th 5th டேலலாம் ரொம்ப ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு கம்பேர்ட் டு 3rd day.